Hi, hello friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் கவர்மெண்ட் காலேஜில் எப்படி அப்ளிகேஷன் போடுறதுன்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு உங்கள் சிஸ்டத்தில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு TNAU டைப் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ணி முடிச்சதும் நெக்ஸ்ட் ஒன் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதில் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டின்னு வருது பாருங்கள். அந்த ஃபர்ஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணிக்கிங்க. நீங்கள் அந்த லிங்க் கிளிக் பண்ணி முடிச்சது நெக்ஸ்ட் ஒன் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதில் PhD யூஜி அட்மிஷன் டிப்ளமோ அட்மிஷன் இருப்பாரு. இதில் வந்து டிப்ளமோ அட்மிஷன் நம்ம இன்றைக்கி போட போகிறோம். டிப்ளமோ அட்மிஷன் 2024 இருப்பாருங்க. அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நியூ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ரைட் சைட் கார்னரில் ப்ளூ கலரில் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு பாருங்க. அந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு உங்களோட நேம் ஆஃப் த அப்ளிகேண்ட் இருக்கு பாருங்க. அந்த இடத்துல உங்களோட மார்க் ஷீட்டில் நேம் எப்படி இருக்குதோ அந்த நேம் அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிவிட்டு அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் கரண்ட்டில் எந்த நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ண சொல்லுது. பாஸ்வேர்டு உங்களுக்குன்னு ஓனாக ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ரெண்டு இருக்குது பாருங்கள். ரெண்டுத்துலேயும் ஒரே பாஸ்வேர்டாக போட்டுங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிரியேட் பண்ணி நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததும் கீழே கேப்சா காட்டும். கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததும் நெக்ஸ்ட் ஒன் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கான டீட்டெயில்ஸ் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், நேம் எல்லாம் காட்டும். அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இதில் பேக் டு ஹோம் பேஜ் இருக்கு பாருங்க. அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட் ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட் இருக்கு பாருங்க. அந்த இடத்துல போயிட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் கொடுத்தீங்களா அந்த இமெயில் ஐடி என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்டர் ஆக்டிவேஷன் கோடுன்னு இருக்கு பாருங்க. அது வந்து உங்களோட இமெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும் வந்திருக்கும். ரெண்டுமே ஒரு சேமாக தான் வந்திருக்கும். அதில் ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா கூட போதும். நார்மல் மெசேஜாக வந்திருக்கும். அந்த மெசேஜ் எடுத்து அதில் ஒரு 6 நம்பர் வந்திருக்கும். அதை எடுத்து என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததும் உங்களுக்கான ஐடி ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த ஐடி பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு திரும்பவும் நீங்கள் லாகின் இருக்கு பாருங்க. அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட்டு சைன்இன் பேஜுக்குள்ளே வந்துடும். ஃபஸ்ட்டு எக்ஸிஸ்டிங் யூசர் இருக்கு பாருங்க. அதுக்கு கீழே சைன்இன் இருக்கு பாருங்க. அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கேட்கும். இப்போ ஃபஸ்ட்டு என்டர் பண்ணிக்கலாம். அந்த இமெயில் ஐடி என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தது நெக்ஸ்ட் ஒன் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதில் மை அப்ளிகேஷன் இருக்கு பாருங்க. அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு 2 ஆப்ஷன் காட்டும். யூஜி அப்ளை பண்ணுறீங்களா, டிப்ளமோ அப்ளை பண்ணுறீங்களான்னு கேட்குது. நம்ம வந்து டிப்ளமோ அப்ளை பண்ண போகிறோம். அதனால செகண்டாக இருக்கு பாருங்க. TNAU டிப்ளமோ அப்ளிகேஷன் 2024-25 கொடுத்துட்டு ப்ரொசீட் டு அப்ளிகேஷன் கொடுங்க. யூஜி கொடுத்துடாதீங்க. யூஜி கொடுத்துட்டீங்கன்னா திரும்பவும் டிப்ளமோ ஐடி திரும்ப புதுசாக தான் ஐடி கிரியேட் பண்ணி தான் வர மாதிரி இருக்கும். அதனால் பார்த்து கரெக்ட் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. தப்பாக செலக்ட் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட நேம் ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து எடுத்துக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஃபாதர்ஸ் நேம் கேட்குது. ஃபாதர்ஸ் நேம் என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்து மதர் அல்லது கார்டியன் நேம் கேட்குது. அதில் உங்களோட அம்மாவோட நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து ஜெண்டர் மேலா ஃபீமேலான்னு கேட்குது. அதை என்டர் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். நெக்ஸ்ட் வந்து நேட்டிவிட்டி தமிழ்நாடுன்னு கேட்குது. தமிழ்நாடு கொடுத்துருங்க. ஸ்ட்ரீமிங் அகாடமிக், அதாவது அகாடமிக்கா ஒகேஷனல்னு கேட்குது. அடுத்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனான்னு கேட்குது. அது இருந்தால் எஸ் கொடுத்துருங்க, அப்படி நோ கொடுத்துருங்க. அடுத்து ரிலீஜன் ஹிந்து ஆர் முஸ்லீம் கேட்குது. அடுத்து கம்யூனிட்டி எஸ்டியா, பிசி, எம்பிசின்னு கேட்குது. அடுத்து கேஸ்ட் சப்கேஸ்ட் கேட்குது. அந்த சப்கேஸ்ட் என்டர் பண்ணிங்க. அடுத்து வந்து பர்த், அது எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட் என்டர் பண்ணிங்க. பிளேஸ் ஆஃப் பர்த். அடுத்து மதர் டங் தமிழ்னு கொடுத்துருங்க, எந்த லாங்குவேஜோட. 12th போர்டு வந்து ஃபஸ்ட்டு இந்த தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் இருக்கு பாருங்க. அதை செலக்ட் பண்ணுங்க. 12th மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு பாருங்க. அது எந்த மீடியமோ அதை செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களோட என்னென்ன கோர்ஸ் எடுத்து சப்ஜெக்ட் குரூப் இருக்கு பாருங்க. அதை என்டர் பண்ணிங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜியா இல்லை மேக்ஸ், பயாலஜியான்னு கேட்குது. அதை என்டர் பண்ணிங்க. அதுக்கு அடுத்து அப்பியரன்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ரெகுலர்ல பாஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்குது. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிட்டீங்க, அது எஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் 3 years தமிழ்நாட்டில் படிச்சீங்களான்னு கேட்குது. எஸ் கொடுத்துருங்க, அப்படின்னு நோ கொடுத்துருங்க. அடுத்து லாஸ்ட்டாக எமிஸ் ஐடி கேட்குது. உங்களோட 12th மார்க் ஷீட்டில் எமிஸ் ஐடி கீழே கார்னரில் கொடுத்துருக்க ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் அது கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் இருக்கு பாருங்க. அந்த இடத்துல உங்களுக்கான அட்ரஸை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு அட்ரஸ், டோர் நம்பர் மற்றும் வில்லேஜ் நேமு, அடுத்து சிட்டி நேமு, அடுத்து ஸ்டேட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிட்டு பின்கோடு என்டர் பண்ணிங்க. அதை என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டாக ஒரு மொபைல் நம்பர், அதாவது உங்கள் அப்பாவது ஏதாவது கையில் வேறு ஏதாவது மொபைல் நம்பர் இருந்தால் அந்த நம்பர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. கீழே
கொடுத்து முடிச்சது நெக்ஸ்ட் ஒன் பேஜ் உங்களுக்கு இப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதில் வந்து சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணது சொல்லுது. ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்ஸ் செலக்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் வந்து தமிழ் இங்கிலீஷ் இதில் வராது. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி சுவாலஜினா பாட்னி சுவாலஜி, அப்படி இல்லைனா மேக்ஸ் பயாலஜி செலக்ட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்ஸ் செலக்ட் பண்ணிங்க. அதில் ஆப்டைன் மார்க் இருக்கு பாருங்க. அந்த கட்டத்தில் வந்து நீங்கள் எடுத்த மார்க் எவ்வளோ அந்த மார்க் என்டர் பண்ணிங்க. அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கு பாருங்க. அதில் வந்து நீங்கள் எத்தனை மார்க் 100 மார்க் எழுதிங்கன்னா 100 மார்க்னு என்டர் பண்ணிங்க. அது கொடுத்துட்டு டேப் எழுதினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் எடுத்துக்கும் அடுத்த கட்டத்தில். அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுங்க. கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரி செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு எடுத்த மார்க் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ மார்க் 100 மார்க் எழுதிங்கன்னா 100 மார்க் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அதேமாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கொடுத்துருங்க. அடுத்து பாட்னி சுவாலஜி கொடுத்துருங்க. அதேமாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக இருக்கு பாருங்கள். அந்த காலத்தில் அதுவும் எடுத்துக்காது. நீங்கள் லாஸ்ட்டு சுவாலஜி இல்லை மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு ஆப்டைன் மார்க் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு எவ்வளோ மார்க் எழுதுங்க அந்த மார்க் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டேப் பட்டன் அழுத்தினீங்கன்னா தான் அந்த பர்சன்டேஜ் கால்குலேஷன் பண்ணி எடுத்துக்கும். அது 0 தான் காட்டும், ஆனால் கால்குலேஷன் எடுத்துக்கிச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. அது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் பேஜுக்கு வந்துடும். அதில் வந்துட்டு உங்களோட கேண்டிடேட் ஃபோட்டோ இருக்கு பாருங்க. இதில் வந்து 1 by 1 தான் நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் ஜேபிஜி ஃபார்மெட்டில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிங்க முன்னாடியே. நெக்ஸ்ட் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பிடிஎஃபாக ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு 10th 12th மார்க் ஷீட், டிசி, கம்யூனிட்டி எல்லாமே அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து அடுத்து ப்ரிஃபரன்ஸ் கேட்குது. காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் எந்த காலேஜ், கவர்மெண்ட் காலேஜா ப்ரைவேட் காலேஜான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. அதாவது 1ஆம் நம்பரில் இருக்கிறது 2வது நம்பராக வேணும்னா ஃபர்ஸ்ட்லேருந்து தூக்கிட்டு கீழே விட்டிங்கன்னா டபுள் கிளிக் பண்ணி கொண்டு வந்து விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நெக்ஸ்ட் வந்து அதெல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க கீழே. இது வந்து நீங்கள் அவ்வளோ முக்கியம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. இப்போ அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் கவுன்சிலிங் அப்போ அந்த ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா போதும். அதனால நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கூட விட்டுட்டு நீங்கள் சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். அதில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் த அமௌண்ட் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் கொடுத்துருங்க. கொடுத்தது நெக்ஸ்ட்டு லோட் ஆகிட்டு உங்களுக்கு திரும்பவும் அதே பேஜே லோட் ஆகும். திரும்ப அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிங்க. இப்போ இங்கே காட்டுது பாருங்கள், த கோர்ஸ் அண்ட் காலேஜ் சாய்ஸஸ் கேன் பி அரேஞ்ச்டு அட் த டைம் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங். அதாவது ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போ நீங்கள் இந்த கோர்ஸை திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் இப்போ ஒன்றும் கேரி பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரொசீட் டு பேமெண்ட் கேட்குது பாருங்கள். அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி முடிச்சது நெக்ஸ்ட் உங்களுக்கு பேமெண்ட் பேஜுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு லோட் ஆகிட்டு பேமெண்ட் பேஜுக்கு வந்துடும். பேமெண்ட் பேஜ் வந்ததும் இதில் அமௌண்ட் வந்து 100 ரூபா காட்டும். நீங்கள் பேமெண்ட் டைப் செலக்ட் பண்ணதும் நெக்ஸ்ட் ஆன்லைன் மோட்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங் மூலிமா மட்டும்தான் இதில் பேமெண்ட் கட்ட முடியும். நீங்கள் உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டெபிட் கார்டில் கட்டிக்கிறேன். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் பேமெண்ட் மோடு செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு 71 rupees டெபிட் கார்டு சேவிங் சார்ஜ் இருக்கு பாருங்க. அந்த இடத்துல 71 rupees எக்ஸ்ட்ரா வரும். அது 100 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸு. அது இல்லாமல் 71 சார்ஜ் வரும். 71 rupees ஃபிக்ஸ்டு சார்ஜ்னு வரும். அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் கட்டிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது SC/STனா 171 rupees வரும். அதர் கேஸ்ட்டுக்கு கொஞ்சம் அது அமௌண்ட் அதிகமாக வரும். இது பேமெண்ட் கட்டிட்டு நீங்கள் பேமெண்ட் மட்டும் கட்டி முடிச்சிங்கன்னா போதும், உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.